வெல்கம் டு எவ்ரிஒன் கேஎம்ஆர் கிட்ஸ் சேனல். ஒரு ஊரில் ராஜு என்கிற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு மரம் வெட்டுற தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. தினமும் காட்டுக்குள்ளே போய் அவனால் தூக்க முடிந்த அளவுக்கு மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து மரக்கிளைகளை எல்லாம் விற்று தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. அவனும் அவனோட மனைவியும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்காங்க. ஒரு நாள் ஆற்றின் கரையோரமாக இருந்த ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கப்போ அவனோட கோடாரி தவறி ஆற்றில் விழுந்துருது. அந்த கோடாரி அவனால் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. என்னடா செய்யறது அப்படின்னு கவலையோடு நின்றுட்டு இருக்கப்போ ஒரு அழகான தேவதை எதிரில் தோன்றி, ராஜு ஏன் அழுகிற அப்படின்னு அந்த தேவதை கேட்குது. அதுக்கு ராஜு சொல்றா, ஐயோ என்னோட கோடாரி கீழே விழுந்துருச்சு, ஆற்றங்கரையில விழுந்துருச்சு, ஆற்றுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு தக்கி தடுமாறி, நான் இனி என்ன செய்வேன், நான் எப்படி பிழைப்பேன், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா பேசுறப்போ தேவதை சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை ஒரு தங்க கோடாரியை எடுத்து காமிக்குது ராஜுகிட்ட. ஐயோ, இது என்னோட கோடாரி அல்ல, இது தங்க கோடாரி, இது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை காமிச்சது, இது உன்னோடதா அப்படின்னு கேட்குது தேவதை. ஐயோ, இதுவும் இல்லை, இது வெள்ளி கோடாரி, இது என்னுடையது அல்ல அப்படின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு தேவதை இரும்பு கோடாரி எடுத்து காமிக்குது. அதுக்கு ராஜு சொல்றான், இதுதான் என்னோட கோடாரி, ரொம்ப நன்றி சாமி, எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். தேவதை ராஜுவோட உண்மையை நேசிச்சதுனால, உண்மையை சொன்னதை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த தேவதை அவனுக்கு வெள்ளி கோடாரியும் தங்க கோடாரியும் பரிசா கொடுத்துருது. இதை விற்று பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் கோடாரியை விற்று பணக்காரன் ஆயிடுறான் ராஜு. ஆனாலும் அவன் விறகு வெற்ற தொழில மறக்கவே இல்லை. ஒரு நாள் ராஜு கோடாரிக்கு பிடி போடலான்னு ஒரு பெரிய கிளையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ரொம்ப அதிகமா வெயில் இருந்தனால அதோட மரத்து கீழே உட்காந்துடுறான். அப்ப ராஜு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கப்போ மரம் ராஜு கிட்ட பேசுது. ராஜு, மரக்கிளைகளை வெட்ட வந்தாயா அப்படின்னு சொல்லி மரம் கேட்குது. அதுக்கப்புறம் யாரடா பேசுறது அப்படின்னு ரொம்ப அவன் இதா திரும்பி பார்க்குறப்போ மரம் பேசுது. என் நண்பனே, உனக்கு தேவையான மரக்கிளைகளை வெட்டிக்கொள், என்னிடம் முதிர்ந்த கிளைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது. அதுக்கு ராஜு கேட்குறான், என் நண்பனே, உன்னை வெட்டுவதற்குரிய ஆயுதம் செய்ய உன் உடலில் ஒரு பகுதியை தருகிறாயா, உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜு கேக்குறான். மரம் சொல்லுது, ராஜு, நீங்கள் மனிதர்களைப் போல சுயநலவாதிகள் என்று நினைத்தாயா, பிறருக்கு உதவுவதில் தான் மகிழ்ச்சியே உள்ளது ராஜு, வா, உனக்கு தேவையான மரக்கிளைகளை வெட்டிக்கொள் அப்படின்னு சொல்லுது மரம். அதுக்கு ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டு மரத்தை கட்டி பிடிச்சிடுறான். கட்டி பிடிச்சு தழுவுறான். இப்படி இருக்கப்போ ராஜு சொல்றா மரத்துக்கிட்ட, நண்பா, நீ என் கண்களை திறந்து விட்டாய். ஐயோ, எவ்வளவு மரங்களை வெட்டி விட்டேன், இனி மரங்களை அழிக்க மாட்டேன், நான் வெட்டிய மரங்களைப் போல பல மடங்கு மரங்களை நடுவேன், அருமை நண்பனே, போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட இருந்து வந்துடுறான். அப்போ ராஜு மரத்துக்கிட்ட சொன்னது போலயே நிறைய மரங்களையும் நட்டு வைக்கிறான். நிறைய மரங்களை நட்டு நிறைய அவனோட எந்த அளவுக்கு மரக்கிளைகளை மரத்தை வெட்டினானோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கா நிறைய மரங்களை அவன் போற இடத்துல எல்லாம் நட்டுட்டு வரான். நாம் மரம் வளர்ப்போம். தேங்க்யூ.